ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஆட்டுக்கால் பாயா, நெக்ஸ்ட்டு பூ போல் இடியப்பம் தாங்க எங்கள் வீட்டில் சாட்டர்டே ஸ்பெஷல் ரெசிபி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த ரெசிபியை நானும் என்னோடய சென்னும் தான் சேர்ந்து 2 பேர் தான் செஞ்சோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அமைஞ்சிருந்துச்சு, சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நாங்கள் இதுவரை சாப்பிட்டதே இல்லை. இப்போ நாங்கள் உங்களுக்கும் சமைச்சு ஈஸி மெத்தடில் காமிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். ஆஹா, என்ன டிஷ்ஷுன்னு நீங்கள் கணிச்சிருப்பீங்களே. ஆமாங்க, பாய் வீட்டு ஆட்டுக்கால் பாயா தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. இப்போ என்னோட சன் ரிஷான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சமைக்க போகிறாரு. செய்ய ஆரம்பிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரிஷான் ஏற்கனவே ஆட்டுக்காலை ஒரு விசில் 1லேருந்து 3 விசில் வச்சு உப்பு மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது. இதை குக்கரில் போட்டு செய்கிறதுலேருந்து எல்லாமே என்னோட சன் தான் செய்ய போகிறாரு. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ரிஷான் குக்கர் எடுத்துக்கிட்டாரு. அதில் இந்த ஆட்டுக்கால் பாயா செய்கிறதுக்கு இன்னொரு 2-3 விசில் வேக வைக்கிறக்காண்டி போடுறாரு. ஆட்டுக்காலை குக்கரில் போட்டுக்கிட்டாரு. ஏற்கனவே வேக வச்சது தான், அதனால ஒரு 5-6 விசில் வச்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட்டுக்கால் மேலே போட்டுக்குவார். 3 இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ போட போகிறோம், மெயினான இன்க்ரீடியன்ஸ். ஒரு மீடியம் சைஸில் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மல்லித்தலை ஃப்ளேவருக்கு அதையும் சேர்த்துக்கிறாரு. ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ரிஷான் சேர்த்துக்கிறாரு. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டுக்கால் பாயா என்னோட மயன்தான் ரிஷான் தான் சமைக்க போகிறாரு. அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க. அதனால இன்றைக்கி நானே சமைக்கிறேன்னு ஆர்வமாக சமைக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போட்டாச்சுல, ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கிறதுனால மஞ்சத்தூள் தேவையில்லை. உங்களுக்கு வேண்டாம் கொஞ்சோன்னு சேர்த்துக்கிறலாம். இப்போ உப்பு ஏற்கனவே போட்டிருக்கேன், அதனால உப்பு லைட்டாக கொஞ்சோன்னு 1/4 டீஸ்பூன் மட்டும் ரிஷான் போட்டுக்கிறாரு. ஏற்கனவே போட்டிருக்கோம். தண்ணி கொஞ்சம் 1/4 கிளாஸ் ஊற்றுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிஷான் பாருங்கள், ஒரு கிளாஸில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடி போட்டு விசில் 5 விசில் வச்சா போதும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆட்டுக்காலை விசில் வைக்கிறீங்கன்னா 8லேருந்து ஒரு 10ஆவது வச்சுக்கிறணும். இது ஏற்கனவே உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சதுனால நீங்கள் கம்மியாக ஒரு 5 விசில் வச்சா போதும். இப்போ மூடி போட்டு விசில் வச்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக விசிலை எடுத்து விட்டுப்பாரு. லைட்டாக விசிலை இதில் சுடாது. ஓகேங்க, கரெக்டாக நம்ம போட்டாச்சு. 5 விசில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கடையில் ஆட்டுக்கால் செய்கிறதுக்கு தேவையான மற்ற ஐட்டம் நாங்கள் செய்கிறோம், அதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. ஹை ஃப்ளேமில் 3 விசில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் 2 விசில் வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த விசில் அடங்கிருச்சு பாருங்கள். விசில் அடங்கிருச்சு. இந்த விசில் வச்சு அது அடங்குற நேரம் வரையும் நான் அரைக்கிறதுக்கும் திருப்பி தாளிக்கிறதுக்கும் தேவையான ஐட்டம் எடுத்து வச்சுட்டேன். உப்பு நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ப போட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், லைட்டாக ஒரு 10லேருந்து 15 கேஷ்நட் முந்திரி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இது கசகசா 1 டீஸ்பூன் எடுத்து லைட்டாக வெதுவெதுன்ற தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். 1/4 தேங்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக ஸ்லைஸாக, இது ரிஷான் தான் ஸ்லைஸ் பண்ணார், வெட்டி வச்சுருக்காரு. ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். டேஸ்ட்டுக்கு மல்லியும் புதினாவும், மல்லி கொஞ்சம், புதினா நிறையா, ஏன்னா புதினா அதிகமாக சேர்த்தா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு போடணும். சோம்போட ஃப்ளேவர் போக போக இந்த ஆட்டுக்கால் பாயா டேஸ்ட் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்க்ரீடியன்ஸ் அப்புறம் செய்யும் முறை எல்லாம் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு.
இனி நம்ம செய்கிறது தான். இப்போ தாளிப்போம். ஒரு பக்கெட்டு நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டியதை அரைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விசில் இல்லை, ரிஷான் ஓப்பன் பண்ணுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே வெந்திருக்கு, இப்போ வேக வச்சாச்சு. இந்த அளவு வெந்தால் போதும், ஏன்னா நம்ம மறுபடியும் தாளிச்சதுக்கப்புறம் வேக வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். இதில் 1 டீஸ்பூன் போடுவோம் சோம்பு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சோம்பு போட்டாச்சு, தேங்காய் போட்டாச்சு, ஊற வச்சுருந்த கேசநட் எடுத்து சேர்த்துக்குவோம். இப்போ இந்த கசகசாவை ஊற்றிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கசகசா சேர்த்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதோட அரைக்கிறதுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த ஆட்டுக்கால் பாயாவுக்கு பச்சை மிளகாவும் மிளகும் தான் காரத்துக்கு, அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் 4 சேர்த்துருக்கேன். சின்ன மிளகாவாக இருந்தால், பெருசாக இருந்தால் நீங்கள் 3 சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஆட்டுக்கால் தான் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு குக்கர் வச்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. ரெண்டு டீஸ்பூன் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஸ்பைசிஸ் ஐட்டம் போட்டுக்குவோம். சோம்பு 1 டீஸ்பூன், 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெடிச்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆட்டுக்கால் பாயாவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கணும். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்குவோம். நெக்ஸ்ட்டு தக்காளி நல்லா மசியணும் ஃப்ரெண்ட்ஸ். மசிகிற வரையும் நல்லா வதக்கிக்குவோம். டேஸ்ட்டுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்குவோம், ஏன்னா புதினா இலைகள் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். மல்லி இலைகள் சேர்த்துக்குவோம். சேர்த்து தக்காளி மசிகிற அளவு வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதங்கிருச்சு, மசிஞ்சிருச்சு. மசால் தூள் சேர்த்துக்குவோம். மசால் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் மட்டும்தான். இதில் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அந்தளவு வரணுங்கிறக்காண்டி மஞ்சத்தூள் வந்து நான் வேக வைக்கிறப்ப ஏற்கனவே சேர்த்தது மட்டும்தான். இப்போ வந்து நல்லா இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். பேஸ்ட்டில் தண்ணி சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்தளவு குழம்பு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு எந்தளவு ஆட்டுக்கால் பாயா வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி கரைச்சி ஊற்றிக்கிடணும். இப்போ ஆட்டுக்கால் பாயா நம்ம ஏற்கனவே ஆட்டுக்கால் சூப் மாதிரி வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தா அந்த தண்ணியோடு சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து என்ன வேலைன்னா உப்பு பார்த்து டேஸ்ட்டு பார்த்து மூடி வைக்கிறது தான் வேலை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போயே அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குது, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். அப்போ தோசைக்கு, இடியப்பத்துக்கு, இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது என்னோடய சன்னோட கைப்பக்குவம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரிஷான் வேர்த்து ஊற்ற இந்த வெயிலில் ஆட்டுக்கால் பாயா சமைச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக டேஸ்ட் பண்ணதுக்கு உப்பு பத்தலை, அதனால் டேஸ்ட்டுக்கு ஏற்ப பார்த்து உப்பு போட்டாங்க. இப்போ ஒரு கொதிக்கட்டும். இதில் நம்ம விசில் வைக்கணும்னு தேவையில்லை. இருந்தாலும் இந்த மசாலா அந்த ஆட்டுக்கறி, அந்த ஆட்டுக்கால் இருக்குல்ல, அதில் போய் ஜெல்லாகிறதுக்கு நம்ம ஒரு விசிலேருந்து ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, ஈஸி மெத்தடில் அருமையான டேஸ்ட்டில் ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்டாச்சு. இந்த ஆட்டுக்கால் பாயா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னு தெரியுமாங்க, எங்கள் நன்னாவோட நான் எப்போ காலேஜில் படித்து, நான் சென்னையில் படிக்கிறப்ப, நான் சொல்கிறது 2007லேருந்து 2011க்குள்ளே நான் படிக்கிற காலத்தில் எங்கள் நன்னாவும் நானும் எப்போ நான் வந்து சாட்டர்டே சண்டே எங்கள் மாமா வீட்டுக்கு லீவுக்கு வந்தாலும் எக்ஸலண்ட் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே
நாங்கள் இறால் பிரியாணி இல்லை இறால் ஃப்ரைட் ரைஸு இல்லாட்டி இந்த ஆட்டுக்கால் பாயா இடியப்பம் பரோட்டா சாப்பிட்றதுக்கே நாங்கள் அங்கே போவோங்க. நல்ல பெரிய இடியப்பம் பெரிய பரோட்டா போட்டு ஆட்டுக்கால் பாயா இப்படி போட்டு இதை விட பெருசாக வெட்டுவாங்க. ஒரு காலும் அந்த ஒரு லெக்கோடு கொடுப்பாங்க பாருங்கள், புதியோட. அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே எடுத்த பஞ்சுன்னு கறி வருங்க. அதிலேருந்து நம்ம இப்போ படித்து முடிச்சுட்டு நம்ம 10, 13 வருஷம் 14 வருஷம் ஆயிடுச்சு. இன்ன வரையும் அந்த எக்ஸலண்ட் ஹோட்டலுக்கு சென்னையில் மணலியில் போக முடியலை. பிராட்வேல இருக்குது எக்ஸலண்ட் ஹோட்டல். ஆனால் எப்பப்போ ஆட்டுக்கால் பாயா செய்கிறனோ அப்பப்போ எனக்கு எங்கள் நன்னா ஞாபகம், நான் படித்து ஹாஸ்டலுக்கு லீவுக்கு வர்ற ஞாபகம். அப்புறம் இந்த நாங்கள் போய் ஹோட்டலில் நானே எங்கள் நன்னா மட்டும் ஆட்டோவில் போய் சாப்பிட்டு வருவோங்க. இல்லாட்டி வாக்கிங்காக போய் சாப்பிட்டு வருவோம். அந்த ஞாபகம்லாம் வருது. இப்போ இதை விசில் வச்சு உங்களுக்கு ஆஃப் பண்ணி ஊற்றி காமிக்கிறேன். இதுக்கு இடியப்பத்துக்கும் பரோட்டா அப்புறம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இது என்னோடய சன் செஞ்சதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். ஒரு 2 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ அழகா நல்லா சூப்பராக இருக்குண்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றணும். இப்போ பாருங்களே, என்னடா இந்த மாதிரி மிதக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது ஃபுல்லாக அந்த ஜெலட்டின் சத்து, அந்த கால்லேருந்து வர்ற நல்லா விசில் வச்சதுக்கப்புறம் வரக்கூடிய சத்து ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. 2 விசில் தான் வச்சேன், கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. சூப்பரான டேஸ்டான அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாய் வீட்டு ஆட்டுக்கல் பாயா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன்று எடுத்து தொட்டு பார்ப்போம். நல்லா கரெக்டான பக்குவத்தில் வெந்துருச்சு. இப்போ ரிசான் டேஸ்ட்டுக்கு கேட்குறாரு. ஊதி விட்டு குடிமா. சுடு. கமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரிசான் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம ரிக்ஸானுக்கும் அவங்க டேடிக்கும் ஆட்டுக்கால் பாயாவும் அதோட இடியப்பமும் வச்சு கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டான அருமையான ஆட்டுக்கால் பாயா ரெடி. பாய் வீட்டு ஆட்டுக்கால் பாயா ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான ரெசிப்பியில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.